ஆனாவா நன்மை வேணுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 10 நிமிஷத்தில் சில காரியங்களை நான் செய்து கொடுத்துட்டு நான் முடிக்கிறேன். என்னோட சேர்ந்து எடுத்து ஒரு வாசிக்கலாம். தொடர்ந்து இது எத்தனாவது நாள்? 4வது நாள். தவறி சொல்லிட்டு 3வது நாள் சொல்லிட்டு இந்த 4வது நாள். ஆமென். தொடர்ந்து வாங்க. தேவன் உங்கள் மத்தியிலே இடைப்படுவார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது யாருடைய சிறையிருப்பை மாற்றினாரு? தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது அவன் சிறையிருப்பு மாறிச்சு. அது போலவே இந்த 21 நாட்களும் பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆமென். தேசத்திற்காய், அழிந்து போகிற ஜனங்களுக்காய், ஊழியங்களுக்காய், நம்முடைய கிராமங்களுக்காய், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்திற்கும் யார் உத்தரவாதம்? யார் உத்தரவாதம்? நாம தான் உத்தரவாதம். நீங்க தான் உத்தரவாதம். ஆமென். உத்தரவாதம் பண்ணி நாம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாகவே நிறைய பேர் இங்க வருவாங்க. அது மாத்திரமல்ல, சபை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபையாய் மாறும். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாரு, ட்ரெயின்ல வந்துட்டே இருந்தோம், கொஞ்சம் கேப் கிடைச்சது, நாங்களும் மேல தூங்கிட்டோம். ஆனா அவர் ஏதோ ஒரு இதுக்கு எங்கேயோ போறாரு கோயிலுக்கு விடல. அங்க போறதுக்குள்ள அவர் பேசிட்டு ஒரு வழியா இயேசு ஆமையா நல்ல ஒரு அந்த சொல்ற வழிக்கு விடல வந்துதான். அதுக்கப்புறம் தூங்கினாரு போது நாங்கள் தூங்கிட்டோம். ஏன்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை, ஆமா, நமக்கு சில நேரத்தில் சமயம் வாய்க்கும், வாய்க்கலன்னு கூட என்ன பண்ணும் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்குரிய எல்லா கிருபைகளை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். இனி இந்த சபை வளர போகிறது. இந்த சபை ஆத்துமகள் பெருக போகிறது. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய போறோம். நாங்கள் மாத்திரமல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து வயல்வெளிக்கு போக போறோம். அநேக கோதுமை மணிகளை கொண்டு வந்து சேர்க்க போறோம். அல்லேலூயா. இங்க மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு நாம நிரப்ப போறோம். ஆமென். நிரப்பப்படுவது ஆண்டவர் மேல இருந்து பார்ப்பார். ஐயோ, என் பிள்ளை அந்த சந்தோஷப்பட்டுட்டாரனவே போயிடுச்சு. நாம் ஆண்டவரை சந்தோஷப்பட வைக்கணும். அல்லேலூயா. சீக்கிரம் பாஸ்டர் 10 நிமிஷம் சொல்லி அதுக்குள்ள நான் முடிச்சிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கேட்டபோது அவர் கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும். இந்த கதை உங்களுக்கு எல்லாமே நன்றாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். இங்க என்ன சொல்றேன்னா, ஒரு நாகமான் என்கிறதான ஒரு தளபதி என்ன அவனுக்கு குஷ்டரோகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இந்த குஷ்டரோகத்தை நீக்கும்படி நல்லா கவனிக்கணும். யார் கிட்ட போறாங்க? இஸ்ரவேல் ராஜா கிட்ட போறாங்க. இஸ்ரவேல் ராஜா கேட்ட உடனே என்ன சொல்ற? நான் தேவனா? நான் தேவனா? என்னால் ஆகுமா? ஆனா அதே பட்டணத்தில் இருக்கிற எலிசாவை பற்றி யாருக்கு தெரியல? நாகமான் ராஜாவுக்கு தெரியும், நாகமானுக்கு தெரியும். யாருக்கு? இஸ்ரவேல் ராஜாவுக்கு இப்ப தெரிஞ்சுதா என் இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், வர சொல்லு. என்ன பண்ணுவான்? வஸ்திரத்தை கிழிச்சிருக்க மாட்டான், தைரியத்தோடு நின்று. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும். எலிசா என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை யார் அறிந்து கொள்ளணும்? யார் அறிந்து கொள்ளணும்? சிரியா தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ராஜாவும் நாகமான சிரியா தேச ராஜாவும் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லுங்க, யார் உங்க பட்டணம் எது? பிராணமங்கலம். ஆமென். யார் ஊர் எது? பள்ளிகொண்டா. இப்போ யாராவது வியாதியஸ்தர் வந்தா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லு? இந்த பட்டணத்துல இன்னாருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று யாருக்கு தெரியுங்கன்னா
ராஜாவுக்கு மாத்திரமல்ல முடிந்த பிரதமர் ஐயாக தெரிஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? அப்போ எந்த அளவுக்கு இஸ்ரவேலின் அந்த தீர்க்கதரிசியாக எலிசா, அவனுக்குள்ள எப்பேற்பட்ட வல்லமைகள் இருந்தா, எப்பேற்பட்ட வரங்கள் இருந்தா. அவர் சொல்றாரு, சொல்லும் போதே அவனுக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு கெத்துன்னு சொல்றாங்க இல்லையா? எப்படி? இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டு, வர சொல்லு. ஆமென். அவங்கள பார்த்து சொல்லு, நம்மளை பார்த்து ஒரு கெத்தா இருக்கணும். இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளை நான் இருக்கிறேன். இந்த கிராமத்துல, இந்த பட்டணத்துல தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு இங்க இருக்கிறது. ஆமென். நீங்க சொன்னா நடக்கணும், நீங்க ஜெபம் பண்ணா அற்புதங்கள் நடக்கணும். நீங்க வேற எங்கடா போய் யாருக்காவது வியாதியஸ்தர்களா இருந்தா, ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, வியாதியஸ்தர்களை கைகளை வைப்பீர்கள், என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க, சுகமாக. பயப்பட கூடாது. அவன் பிசாசுகளை துரத்திருக்கீங்களா? துரத்தணும். அல்லேலூயா. அப்போ என்னன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமைகளும், அவனுக்குள்ள இருந்த வரங்களும் அவனுக்கு தெரியும். இவன் வந்தா என்னால சுகம் அளிக்க முடியும் என்கிற அந்த தைரியம் இருந்துச்சு. அல்லேலூயா. நாகமான வார்த்தை யாரான வார்த்தை? அல்லேலூயா. அப்போ என்ன அவனுக்குள்ள அதெல்லாம் எலிசா எடுத்துக்கொள்ளப்படுது. அவன் கேட்கிறான், உமக்குள்ள இருக்கிற வரங்கள் எனக்கு என்ன? ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். யோபுக்கு எப்படி கொடுத்தாரு? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேண்டும். அதை காட்டிலும் தேவனுடைய வரங்கள் உனக்குள்ளே இரட்டத்தனையாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. வரங்கள் எனக்கு வேண்டும் என்று இருந்தா மேல கண்ணை விட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் முதல்ல யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். எதுல எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஆண்டு வரம் கொடுக்கிறது கிடையாது. பாஸ்டர் மட்டும் ஸ்பெஷலா பாஸ்டர் வர, சபைக்குள்ள தீர்க்கதரிசன வரங்கள் இருக்கணும், சபைக்குள்ள அற்புதங்கள் செய்கிற வரங்கள் இருக்கணும், சபைக்குள்ள குணமளிக்கிற வரங்கள் இருக்கணும், சபைக்குள்ள எல்லாருக்குள்ள ஒவ்வொரு வரங்களை கிரியேட் செய்யும் போது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சீக்கிரமா கட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்களா, பாஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தான் கொடுத்தோம், பெரிய பெரிய ஊழியக்காரங்க. எவர்கள் தாக்கமா இருக்கா அவங்க மேல என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். யார் வாக்கியாய் கேட்கிறானோ அவன் மேல வரங்களை நான் ஊற்றுவேன். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவரா? உனக்கு ஒன்று கொடுத்து எனக்கு ஒன்று கொடுத்து நீங்க தேவனுக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஆஹா நம்ம பிள்ளை எழுப்பிட்டான், இனி அவன் விடக்கூடாது, அவனுக்கு என்ன வர இருக்குது, அவனுக்கு என்ன கிருபை பார்த்த உடனே என்ன அங்கே போன்னு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எலிசா சொல்லும்போது என்ன சொல்ற? அவனுக்கு எலிசாவுக்குள்ள ஒரு வைராகியம், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி நான் இருக்கிறேன் வர சொல்லு. அல்லேலூயா, ஆமென். அந்த அளவுக்கு நமக்கு அந்த தைரியம். அல்லேலூயா. ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாரும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 3 இடத்துல, கில்கால் விட்டு, எரிகோ விட்டு, பெத்தேல் விட்டு, ஒவ்வொரு இடத்துல போகும்போது எல்லாம் வேடிக்கை பார்த்து தான் இருக்காங்க. ஆமென். எல்லாம் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட தெரியுமா? எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட தெரியும். ஆனா எலிசானா இவங்களுக்கெல்லாம் வரங்களை குறித்து என்ன இல்லை, கவலை இல்லை. எலிசா வேடிக்கை பார்க்கிறவங்க அல்ல, வேடிக்கை பார்க்கல, தொடர்ந்து ஓடி போய் எலியாவுக்குள்ள இருக்கிற அந்த வரங்கை என் மேல விழுந்து. அல்லேலூயா. எலியாவுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் என் மேல சொல்லிட்டு வேடிக்கை பார்த்து எலியா அவங்களோட காது கொடுத்து கேட்கல. முதல்ல கில்கால் விட்டு போறாங்க, அப்புறம் எரிகோ விட்டு போறாங்க, அப்புறம் பெத்தேல் விட்டு போகும்போது எல்லாம் என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசி தான், ஊழியக்காரங்க தான், எல்லாம் என்ன பண்றாங்க? வேடிக்கை பார்க்கிறாங்க. என்ன வேடிக்கை பார்க்கிறா? எலியா எடுத்துக்கொள்ள போறாரு, அதெல்லாம் பார்க்கறாங்களே தவிர, ஆனா எலிசா அப்படி பார்க்கல. இவரு போகும்போது நான் விடக்கூடாது, இவருக்குள்ள இருக்கிற கிருபைகள்,
இவருக்குள்ள இருக்கிற வல்லமைகள், இவருக்குள்ள வரங்கள். ஏன்னா எலியா ஏதாவது செய்யும் போது எலிசா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஓ, இனி என் எஜமான் எடுத்துக்கொள்ள போகிறாரு, இனி விடக்கூடாது, இனி இவரு வேலை முடிஞ்சது, அடுத்து என் வேலை ஸ்டார்ட் ஆகுது, நான் விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு விடாம போகும்போது எலியா மேல சார்ந்த எலிசா மேல விழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாரு, சால்வை முழுக்கினாரு. எலியாவின் தேவன் எங்க யோர்தான் அடிக்கும் பொழுது யோர்தான் ரெண்டா பிரிஞ்சு. அப்ப பார்த்தாரு, எலியாவின் ஆவி யாருக்குள்ள வந்ததா? எலிசாவுக்குள்ள வந்ததா? ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்தா வேடிக்கை பார்க்கிறதா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்தா வேடிக்கை பார்க்கிறதா இருக்கக்கூடாது. எதுக்காக? வரங்களோடு வல்லமைகளோடு தேவனுக்காக எழுதி பிரகாசிக்கிறாய். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. அது பாருங்க, முதல் காரணம் என்னன்னு தெரியுமா? வரங்களுக்கு முதல் காரணமே, அதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரத்தை மாத்திரம் நான் வாசித்து நான் ஜெபம் பண்ண முடிக்கிறேன். நீங்க வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கணும். அவர் தன் புருஷனை நோக்கி, நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர், கரங்களை தட்டுகிறார். இவர் தேவனுடைய மனுஷன் மாத்திரமல்ல, என்னவான்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்மை பார்க்கிறவங்க, சபைக்கு வந்து பார்க்கிறவங்க, வெளியே போய் பார்க்கும்போது சபைக்குள்ள மாத்திரமல்ல, வெளியில மற்ற ஜனங்கள் போல இந்த திருச்சபைக்கு போகிற மகன், இந்த திருச்சபைக்கு போகிற மகள், நான் பரிசுத்தவான் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் சொல்லி மற்றவர்கள் என்ன பண்ண சாட்சி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசாவை குறித்து யார் சாட்சி? ஒரு அம்மா சாட்சி சொல்றாங்க. வந்து போகிற மனுஷன் என்னவா? என்ன? பரிசுத்தவான். நீங்க பரிசுத்தவான்களா இருக்கணும். பரிசுத்தவான்களா எந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் வாழுகிறார்களோ இருக்கிறார்களோ, என்ன வசனம் சொல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் வரங்களே பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் வல்லவர்களே பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்காக எழுதி பிரகாசிக்க முடியாது. யார் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் கிருபைகளையும் வல்லவர்களையும் அனைத்தையும் கொடுப்பார். சபைக்கு ஒரு மாத்திர பிரச்சனைங்க, வெளியே வேணும் சாட்சி. அல்லேலூயா. வெளியே நம்மளை பார்த்து சொல்லி உங்க சபைக்கு போறாங்க, உங்க பார்க்கும் போதே பரிசுத்தமாய் வாழ்றாங்க. இங்க வந்துட்டு வீட்டுல போய் நம்ம சினிமா பாட்டு போட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சர்ச்சுக்கு போறாங்க, இங்க வராங்க, சினிமா பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்க. யாருடைய நாமம்? உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் தூஷிக்க ஒரு நாளும் விடவே கூடாது. வசனம் உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் தூஷிக்க ஒரு நாளும், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்க. நம்ம சபைக்கு வரீங்களா, இந்த திருச்சபைக்கு வரீங்களா, உங்களை பார்த்தா எல்லா பட்டணத்துல சொல்ல இந்த திருச்சபை, ஆமென், ஜீவவழி திருச்சபை போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வைராகமா இருக்கிறாங்க, சாட்சியா வாழ்றாங்க, பரிசுத்தமாய் வாழ்றாங்க, அற்புதங்கள் நடக்குது சொல்லி மற்றவர்கள் பார்த்து நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு எலிசாவுக்குள்ள இந்த தைரியத்துக்கு பாருங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே சொல்ல, கையை வைக்கல, வான்னு சோமல்ல. ஓ, யோர்தானை குளிச்சுட்டு 7 தடவை குளிச்சுட்டு போய் பரிசுத்தவான்கள் வாயில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொன்ன உடனே யோர்தான் ஆயத்தம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒன்று சொல்ல, நாகமன் வந்தா வாசப்படி பார்க்க கூட இல்ல. யோர்தானை 7 முறை முழுகு முடிஞ்சு போய் 7 தடவை முழுகு பார்க்கவே இல்ல. வந்து ஜெபம் பண்ண போய் யோர்தான்ல முழுக நினைச்சு சின்ன பிள்ளை சரியில ஒரு ஆச்சு. இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே யோர்தான் ஆயத்தம் ஆயிடுச்சு. அல்லேலூயா,
அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. பரிசுத்தவான்கள் பாதத்தின் கீழே ஆண்டவர் வல்லமை வச்சிருக்கிறார் தெரியுமா? யோர்தான் அப்படி நின்று அப்படி வந்த உடனே யோர்தான் என்ன பண்ணு, பரிசுத்தவான் காலடியிலே நெருப்பு வச்சிருக்கிறார். மல்கியல நீ வாசித்தா அவன் சாம்பல கீழே மாறுவீங்கன்னு இருக்குது. ஆமென். நீங்க எங்க பரிசுத்தமாய் எங்க நின்னாலும் அங்க அற்புதங்கள் நடக்குது. பரிசுத்தமாய் எங்க நின்னாலும் அங்க அதிசயம் நடக்கும். பரிசுத்தமாய் எங்க போய் அங்க நின்னாலும் அங்க அற்புதம் மாத்திரமல்ல பிரச்சனைகள் மாறும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டு ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். நீ போனா ஆசீர்வாதம் நடக்கும். பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இத்தனை கிருபைகள் ஆண்டவர் நமக்கு வேணும்னா பரிசுத்தம். ஆமென். எலிசாக்கு என்ன இருந்தது? பரிசுத்தம். வந்து போகிற மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். திருச்சபைக்கு வந்து போகிற நீங்கள் எல்லாம் மற்றவர்கள் பார்த்து சொல்லி நம்மளை பார்த்து சொல்லு, இவர்கள் பரிசுத்தவான்கள். ஆமென். வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லு, வாலிப சகோதரரை பார்த்து, தம்பியை பார்த்து சொல்லு, உங்களை பார்த்த மக்கள் பார்த்து சொல்லு. என்ன சொல்லு? நந்தா நந்தா இந்த சர்ச்சுக்கு வரம்பா, அவனை பார்த்தா பரிசுத்தமா நடக்கிறவன் யார் சொல்ல? அவன் பெற்றோர் சொல்லு. ஆமென். சகோதரிகளை பார்த்து சொல்லு, எல்லாரும் பார்த்து சொல்லு. நந்தா அப்படியா? நான் ஒரு நாள் போட்டியா தம்பி? நந்தாவை பார்த்து அவன் எனக்கு சர்ச்சுக்கு போறான் அப்படின்னு சொல்லுகிற. அங்க போனாலாமா அவன் அழகா நல்லா பாட்டு பாடுறான், நல்ல பரிசுத்தமா இருக்கிறான். ஏன்னா ஆண்டவர் உலகத்தில் அவன் பிரித்து எடுத்திருக்கிறார். ஐயா, உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் நம்முடைய ஆண்டவர் பிரிச்சு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வரங்களும் வல்லமைகளும் கிருபைகளும் செயல்படும்னா பரிசுத்தம். சிந்தையில் ஒரு பரிசுத்தம், கண்களில் ஒரு பரிசுத்தம், நாவில் ஒரு பரிசுத்தம், கேட்கிறதுல ஒரு பரிசுத்தம், அவன் யோசிக்கிறதுல ஒரு பரிசுத்தம். அவன் இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது நீ கேட்க வைக்க வேலை ஆண்டவரை கொடுத்துட்டு போயிட்டு ஒண்ணு இல்லை, ரெண்டாவது கொடுப்பார். அவன் 10வது கொடுப்பார், 4வது கொடுப்பார். நீ ஒரு வருடத்தை கேட்டா அல்லேலூயா. சாலமோனுக்கு கொடுத்தாரு இல்லையா? என்ன கொடுத்தாரு? என் விருப்பத்தை நீ கேட்டபடினால் உனக்கு திருடான் ஞானத்தை கேட்டான். அவருக்கு பிடிச்சு போச்சு. அப்போ அவன் ஞானத்தை கேட்கிறான். அந்த ஞானத்தோட இதை பார்த்தா 3 வச்சுக்கோ. ஒருத்த கூட முன்ன போல ஒரு ராஜா இருக்க மாட்டான். முன்ன போல ஞானத்துக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டான். ஐஸ்வர்யத்தில் முன்ன போல ஒரு ஆள் இருக்க மாட்டான். ஏன்னா என் பிள்ளை என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. தாவீதை பார்த்து என்ன சொன்னாரு? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். யாருக்கு ஏற்றவன்? யாருக்கு ஏற்றவன்? தேவனுக்கு ஏற்றவன். அல்லேலூயா. எந்த கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்தத்தோடு தேவனுக்கு ஏற்றவன் என்ன சொல்ற? என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்போ தாவீதுடைய இருதயமோ ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருந்தது? ஏற்றதா? அவர் இருதயத்துக்கு ஒப்பிட்டு சொல்றார். நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. ஏன் சொல்ற? கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு கடைசி காலத்துல நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமார் வருகிற நாட்களிலும் நடக்கும். நோவா ஒரு பேழை ஆயத்தம் பண்ணினான். இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நாம் ஆயத்தம் பண்ணணும். அதனால்தான் ஆண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறேன், இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி எழுந்து கண்களை மூடி ஆண்டவர் இது வரைக்கும் நான் ஆண்டவர் என் பார்வை கொஞ்சம் எழுந்திருக்கலாம். நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி ஒருவேளை ஏதோ உங்களை பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு செயல்கள் இந்த நாளில் இருக்குமையானால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏன்னா தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. நம்ம யாரும் நாம் எந்த நிலைமையில் இருக்கிற கர்த்தருக்கு தெரியும். நம்ம பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய கண்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். எலிசாவை பார்த்து நம்ம சொன்னாங்க, வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான், பரிசுத்தவான், பரிசுத்தவான். உங்களையும் என்னையும் பார்த்து ஒவ்வொருவரும் சொல்லுங்க, இந்த திருச்சபைக்கு இங்க ஊழிய சேருங்க, நான் பார்க்கிறேன்
இவர்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் சொல்லுது. ஒருவேளை ஏதோ இந்த பாத்திரத்தை ஏதோ ஒரு காரியம் அசுத்தப்படுத்தி இருந்தான், ஏதோ ஒரு செயல் அசுத்தப்படுத்தி இருந்தான், இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கழுவுங்க, என் சிந்தையை கழுவுங்க, என் கண்களை கழுவுங்க. ஆண்டவரே, நான் சில நேரத்துல நான் பேசுறது சரியில்லை ஆண்டவரே, நான் கேட்கிறது சில வார்த்தைகள் சரியில்லை அப்பா, நான் யோசிக்கிறது சில நேரத்துல சரியில்லை, நான் சிந்திக்கிறது சில நேரத்துல சரியில்லை ஆண்டவரே, இருதயத்தின் எண்ணங்கள் சரியில்லை ஆண்டவரே, இதெல்லாம் மாற்று ஆண்டவரே. கொஞ்ச நேரம் எல்லா கண்களும் மூடி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஹalleluya ஹalleluya ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உமக்காக இருக்கிற அக்னி ஜுவாலையாய் எலிசாவை போல நாம் பரிசுத்தவானாய் மாத்திரமல்ல, வரங்கள் உடையவனாய் நாம் மாறின ஆண்டவரே. அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால் விலகிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட அநேக காரியங்களுக்காக பாதத்தில் மன்றாட தேவன் எங்களுக்கு உதவி. இன்றைக்கும் தேவன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் காவே ஆமென். உமக்கு முன்பதாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ, உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை கண்டு உம்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தின் அனுபவத்தை இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷங்களாய் எங்களை கர்த்தர் மாற்றுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, உடைய ஆவியினால் நிரப்புவீராக. எங்கள் வாழ்க்கையில உடைய வரங்கள் செயல்படுவதாக, ரெட்டிப்பான வரங்களை தருகிற தெய்வம் எங்கள் வாழ்க்கையில தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது கூடி வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசிரியர் சுகத்தோடு அனுப்பும். நல்லது செபத்தோடு உறவை கல்வி செய்யும். காலையில் எழுந்து உங்களுடைய திருநாமத்தை மேம்படுத்த கல்வி செய்யும். உங்களுடைய வருகையினால் உங்களுடைய வருகையில் எங்களை சேர்த்துக் கொள்ளும். இயேசுவின் திருவத நாமத்தில் நல்ல பிதாவே. பிதாத்மாவே என்னுள்ளமே விசிராந்தி சொல். என் ஆத்மாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய இணைப்பும் சமாதானமும் வழிநடத்துதலும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இருந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.